வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது சிம்மராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். வரும் வாரம் ஜூலை 29ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள சிம்மராசி பலன்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாக இருக்கும். பொதுவாக சிம்மராசி மக்களுக்கு இந்த வாரம் தங்களின் மனநிலை மிகவும் சிறப்பாக இருக்கும். அதனால் குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த நேரத்தில் நீங்கள் அனைத்து வகையான மன அழுத்தத்திலிருந்தும் உங்களை நீங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையை கிரகநிலைகள் ஏற்படுத்துகின்றன. உங்களுடைய பழக்க வழக்கமும் அதற்கு உகந்ததாக இருக்கும். மற்றும் இந்த பருவகால சூழ்நிலை மாறும்போது தங்களுக்கு சிறு சிறு நோய்கள் உங்களை தொந்தரவு செய்தாலும், இதை தவிர பெரிய துன்பப்படும் அளவிற்கு எந்த விதமான நோய்களும் வலியும் எதுவும் இந்த நேரத்தில் உங்களை தாக்காது. இந்த சிம்மராசி மக்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் வாழ்கிறார்கள். அதையே இவர்கள் எப்பொழுதும் விரும்பி நடைமுறைப்படுத்தி வாழ்வதில் கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள். தேவையற்ற எதிர்காலம் சார்ந்த கனவுகள் இவர்களிடம் இல்லை. சிம்மராசியை பொறுத்து 10ஆம் வீட்டில் குரு பகவான் விழாவுடன் இருப்பதால் இந்த வாரம் உங்களின் எல்லா செயல்களிலும் உடனுக்குடன் அல்லது ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கும் தங்களின் பழக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். இதுபோன்றே உங்கள் பொழுதுபோக்குக்காக கூடுதல் நேரத்தையும் பணத்தையும் செலவிடுவதையும் தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையாகவும் அழகாகவும் இருக்கும். இல்லையெனில் எதிர்வரும் காலத்தில் நீங்கள் பொருளாதார நிதி நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. சிம்மராசி மக்கள் தங்களின் திறனை விட அதிகமாக உங்களின் வாக்குகளை மீறி மற்றவர்களுக்கு நீங்கள் அடிக்கடி உறுதியளிக்கிறீர்கள். அதாவது உங்களுடைய வரம்பு மீறி அந்த வாக்கை தருகிறீர்கள். இதன் காரணமாக நீங்கள் ஆழ்ந்த சிக்கலில் சில நேரங்களில் சிக்கிக்கொண்டு அவதிப்படுகிறீர்கள் என்பதை நினைவில் கொண்டு, அதுபோன்ற சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் வரும் சமயத்தில் நீங்கள் அதை தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும். உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும். இல்லையெனில் உங்களின் மதிப்பில் மற்றும் உங்களின் மேலே உள்ள நற்சான்றிதழ்களையும் நீங்கள் இழக்க நேரிடும். உங்களை தூற்றக்கூடிய அளவில் மக்கள் இருப்பார்கள். எனவே நீங்கள் செய்யக்கூடிய வேலையை உணர்ந்து நீங்கள் அதுக்கு தகுந்தவாறு உறுதியளிக்கலாம். அரசாங்க வேலையில் தொடர்புடைய இந்த சிம்மராசி மக்களுக்கு இந்த வாரம் பதவி உயர்வு மற்றும் அது சார்ந்த சம்பள உயர்வுடன் விரும்பிய இடமாற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையை உங்கள் இலக்குகளை நோக்கி செல்ல உங்களை அதற்கு உகந்தவாறு தயார்படுத்தி கொண்டு அதை கைப்பற்றி முன்னேற முயற்சி செய்யுங்கள். யாவும் உங்களுக்கு நலமாகும். இந்த வாரம் பல சிம்மராசி மாணவர்கள் தங்களின் படிப்பு சம்பந்தமாக குடும்பம் மற்றும் உறவினரிடமிருந்து கூடுதல் அழுத்தத்திற்கு உள்ளாவார்கள். இதனால் இவர்களால் தங்கள் கல்வியில் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். மனம் வருத்தும் சூழலும் இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் உங்களின் படிப்பில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். இருப்பினும் நீங்கள் எந்த விதமான மன அழுத்தத்திலும் இருந்தாலும் தற்சமயம் எந்த ஒரு முடிவையும் இது சமயம் எடுக்கக்கூடாது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த விஷயத்தை நீங்களே புரிந்து கொள்வது அவசியமாகிறது. தேவைப்பட்டால் உங்கள் மீது பாசமும் அன்பும் உள்ள உங்கள் குடும்ப உறுப்பினருடன் அமர்ந்து அவர்களுடன் விவாதித்து அதற்கு தகுந்த முடிவு காண்பது அவசியமாக இருக்கிறது. சிம்மராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது, இந்த வாரத்தில் யாரையும் எப்பொழுதும் எக்காரணம் கொண்டும் யாரையும் அலட்சியம் செய்யாதீர்கள். அதே நேரத்தில் உங்களின் தகுதிக்கு மீறி எந்தவித செயல்களையும் செய்வதற்கு உத்தரவாதம் தராதீர்கள். மற்றும் யாவற்றையும் நீங்களே தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி ஆழ்ந்த ஞானத்துடன் ஒருங்கிணைந்து சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு அதிக
நன்மையையும் அதில் வெற்றியும் தரும் என்பதை நம்பி நீங்கள் செயல்பட வேண்டும். முடிந்தவரை சனிக்கிழமைகளில் காளி மாதாவை வணங்கி அவர் பாதத்தில் இருக்கும் குங்குமத்தை இட்டுச் செல்வது உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்ராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம். நன்றி.